தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம 2 விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதலாவது விஷயம், அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் விவகாரத்துல ஒரு புதிய திருப்பம் என்பது விரைவில் வரப்போகிறது. அந்த புதிய திருப்பம் என்பது அண்ணாமலை அவர்கள் மூலமாக வரப்போகிறது அந்த வழக்குல. அது என்ன தகவல் அப்படிங்கறத இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கை. இந்த மும்மொழி கொள்கையில திராவிடம் எந்த மாதிரியான பித்தலாட்டங்களை கையாளுகிறது என்பதை தெளிவா நாம பேச போகிறோம். முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல வந்துருவோம். அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் விஷயத்துல பாத்தீங்கன்னா, திமுக கட்சிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியே ஒரு நாடகத்தை திமுக கட்சிக்காரங்க போட்டுட்டு இருந்தாங்க. ஞானசேகரன் மா சுப்பிரமணியம் அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார். ஞானசேகரனோட வீட்டுல போயிட்டு மா சுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஞானசேகரனோடு சேர்ந்து கொண்டு மா சுப்பிரமணியம் எல்லாரும் உதயநிதி எல்லாரும் ஒரே போட்டோவில் நிக்கிறாங்க. சோ உதயநிதியை சந்திக்கும் அளவிற்கு ஞானசேகரனுக்கு ஆள் பலம் என்பது திமுகவில் இருக்குது. அப்படி இருந்தும் திமுக கட்சிக்காரங்க தலைமை வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஞானசேகரன் என்பவர் திமுக கட்சிக்காரர் இல்ல, அவர் திமுக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி அப்படியே மாத்தி விட்டாங்க. தோசையை திருப்பி போட்டாங்க. ஆனா ஆதரவாளருக்கு தான் மாவட்ட பொறுப்புலாம் கொடுத்திருக்காங்களா? மாவட்ட அளவுல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கட்சியில திமுக கட்சியில ஞானசேகரனுக்கு கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் எதிர்கட்சிகள் தோலுரித்து காட்டின. அதற்கு பிறகு ஒரு முக்கியமான கேள்வியை முன் வச்சாங்க. யார் அந்த சார் என்ற ஒரு கேள்வியை எதிர்கட்சிகள் முன் வச்சாங்க. யார் அந்த சார் என்ற கேள்வி அதிமுக ஒரு பக்கம் போஸ்டர் அடிச்சு நாரடிச்சாங்க, பிஜேபி ஒரு பக்கம் போஸ்டர் அடிச்சு நாரடிச்சாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா திமுக கட்சிக்காரங்க வாய் திறக்கவே இல்லை. இந்த யார் அந்த சார் என்ற கேள்வி தொடர்பாக ஒரு முக்கியமான ஆதாரத்தை விரைவில் வெளியிட போவதாக அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. சிடிஆர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சிடிஆர் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எதை சொல்லுவாங்கன்னா, கால் டீடைல்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கால் டீடைல்ஸ் ரெக்கார்டை பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வெளியிட இருக்கிறார். அந்த கால் டீடைல்ஸ் ரெக்கார்ட்ல அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை நடந்த உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் ஒரு முக்கியமான திமுக புள்ளி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துல காவல்துறை அதிகாரிகளோடு தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார். அதாவது செல்போன்ல பேசியிருக்கிறார். அந்த திமுக புள்ளி யாரு? இந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்து முடிஞ்ச உடனே இந்த சம்பவம் காவல்துறைக்கு தெரிய வருது. காவல்துறைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அந்த முக்கியமான புள்ளிக்கும் அந்த சாருக்கும் தெரிய வந்துருச்சு. இது தெரிஞ்சா நம்ம மாட்டிப்போமே, உடனே நம்ம அந்த போலீஸுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை அப்படியே அமுக்குங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. சரியா? அந்த திமுக புள்ளி யாரு? அது தொடர்பான கால் டீடைல்ஸ் ரெக்கார்ட்ஸை அண்ணாமலை அவர்கள் விரைவில் வெளியிட இருக்கிறார். அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் ஊடகங்கள்ல சிடிஆர் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த கால் டீடைல்ஸ் ரெக்கார்டுல அதை வெளியிட்டாங்க அப்படின்னா யார் அந்த சார் என்ற உண்மை வெளிவந்துவிடும். அதுல அண்ணாமலை அவர்கள் நேரடியாவே அடிச்சிட்டாரு. சமீபத்துல கோட்டூர் அப்படிங்கிற ஒரு கல்யாணம் அப்படின்னு சிம்பாலிக்கா கோட்டூர்னு சொல்லியிருக்காரு. சரியா? திமுக பிரமுகரோட வீடு சார்ந்த ஒரு திருமணம். அந்த திருமணத்துல 6 அமைச்சர்கள் கலந்துகிட்டாங்க. அந்த 6 அமைச்சர்கள்ல ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் நேரடியாவே சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட மா சுப்பிரமணியமா தான் அவர் டேக் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. யார் அந்த சார் என்று கேட்டால் அது மா சுப்பிரமணியம் தான் என்ற உண்மை விரைவில் வெளிவரப் போகிறது அப்படிங்கிறத தான் அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்றாரு. சரிங்களா? கோட்டூர் கல்யாணம் அப்படின்னாரு. கோட்டூர் கல்யாணத்துல திமுக அமைச்சர்கள் 6 பேர் கலந்துகிட்டாங்க. மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த வழக்குல நியாயமாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவர் பேரை அண்ணாமலை அவர்கள் யூஸ் பண்ணணும்? கொஞ்சம் சிந்திங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் விரைவில் அந்த கால் டீடைல்ஸ் ரெக்கார்டை வெளியிட போறாரு. அதை வெளியிட்ட உடனே மா சுப்பிரமணியம் தான் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வெளிவர இருக்கிறது. இப்படித்தான் அரசியல் விமர்சகர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? சரி, எப்படியோ உண்மை வெளிவந்தா சரி. அது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டாலும் சரி, இல்ல வேற எந்த கட்சி வெளியிட்டாலும் உண்மை வெளியில வரணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த ஞானசேகரன் விவகாரத்துல அதிமுகவை காட்டிலும் பிஜேபி மிக தீவிரமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக எதிர்கட்சியா பிஜேபி எதிர்கட்சியா அப்படின்னு பார்த்தா பிஜேபி தான் இன்னைக்கு எதிர்கட்சியாக தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல விஷயங்கள்ல
பாஜக சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஞானசேகரன் விவகாரத்துல அண்ணாமலை அவர்கள் வெளியிட போகும் அந்த கால் டீடைல்ஸ் ரெக்கார்டை விரைவில் வெளியிடணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். அதாவது இந்த விசாரணை எல்லாம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா நான் வெளியிடுறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் கடைசியா இல்லாம கொஞ்சம் சீக்கிரமா வெளியிடுங்க. அப்படி இல்லையா எலெக்ஷன் டைம்ல வெளியிடுங்க. அப்படி வெளியிட்டாலும் அதுவும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ அண்ணாமலை அவர்கள் எப்பொழுது வெளியிடுவார் அப்படிங்கிறத நாம காத்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ அடுத்ததான் வந்து இந்த மும்மொழி கொள்கையில திராவிடம் எப்படி கபட நாடகம் ஆடுகிறது. இந்த திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ஹிந்தி எதிர்ப்புன்னு பேசுறாங்க இல்லையா. இவங்க ஹிந்தி எதிர்க்கிறத பார்த்துட்டு நம்ம தமிழக மக்கள் அந்த காலத்துல நம்பிட்டாங்க உண்மையிலே இவங்க ஹிந்தியை எதிர்க்கிறாங்க அப்படின்னு. திராவிடத்தோட உண்மை முகம் என்னன்னா இவங்க ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறாங்கன்னா தமிழர்கள் ஹிந்தி படித்து விட்டால் பிரதமராக வந்துருவாங்க. தமிழர்கள் யாராவது பிரதமர் வேட்பாளரா நின்றுடுவாங்க. அப்படி தமிழர்கள் யாராவது பிரதமர் வேட்பாளரா நின்று பிரதமர் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் தமிழர்களை கையில பிடிக்க முடியாது. தமிழர்களுடைய நதிநீர் பிரச்சனை, அப்புறம் வந்து இலங்கை தமிழர் பிரச்சனை அத்தனையும் வந்து அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க. தமிழர்களுக்கு தேவையானதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்படி விடக்கூடாது. தமிழர்கள் யாரும் எக்காரணத்தை கொண்டும் பிரதமரா ஆகக்கூடாது. அந்த ஒரு கெட்ட எண்ணத்துலதான் முதல் எண்ணமே அதுதான். அந்த எண்ணத்துலதான் வந்து திமுக ஹிந்தி எதிர்ப்புங்கிற விஷயத்தையே கையில எடுத்தாங்க. ஏன் இதை வந்து நான் இப்படி சொல்றேன்னா இந்த திமுக வந்து எதிர்கட்சியாக ஆரம்பத்துல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி காமராஜர் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா காமராஜரை கடுமையா எதிர்த்தாங்க. அந்த நேரத்துல காமராஜர் அவர்களுக்கு பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. ஆனால் காமராஜரை வந்து பிரதமர் வேட்பாளரா நிறுத்த முடியல காங்கிரஸால. ஏன்னா அவருக்கு ஹிந்தி தெரியாததால வட இந்திய மக்கள் கிட்ட எப்படி அவர் வாக்கு சேகரிப்பார். ஹிந்தி தெரியாததுனால வட இந்திய மக்கள்கிட்ட அவரால் பேசவும் முடியாது. சோ அங்க மெஜாரிட்டி மக்கள் ஹிந்தி பேசுறதுனால அங்க பார்லிமெண்ட்லயும் ஹிந்தி பேசுறவங்க அதிகமா ஒர்க் பண்றதால காமராஜருக்கு ஹிந்தி தெரியாத ஒரே காரணத்தினால அவரை வந்து பிரதமர் வேட்பாளர் நிறுத்துவதற்கு காங்கிரஸ் தயங்கியது. அப்ப இந்த விஷயத்த திமுக வந்து கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க. சோ ஹிந்தி தெரியல அப்படின்னா பிரதமர் வேட்பாளரை நிப்பாட்ட முடியாது. அப்ப காமராஜர் அதனால தான் ஆகல. அப்ப தமிழர்களை வந்து ஹிந்தி படிக்க விடாம பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த எவரும் பிரதமர் வேட்பாளர் ஆக முடியாது அப்படின்னு திமுக ஒரு பக்கா பிளான் பண்ணி அப்ப இருந்தே வந்து அவங்க ஹிந்தி எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஹிந்தி எதிர்ப்பு அவங்க மெயினா செய்யறதுக்கான முதல் காரணமே இதுதான். டெல்லியில தமிழர்களுக்கு அதிகாரம் கிடைச்சிடக்கூடாது, பவர் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்ப எதிர்கட்சியா இருந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு தூண்டுகோல் வேணும் இல்லையா. இவங்க எதிர்கட்சியாவே இருக்காங்க. காமராஜரை வீழ்த்தணும். ஆளுங்கட்சியா பலமா 20 வருஷம் இருக்காரு. அதை வந்து வீழ்த்தணும், காங்கிரஸை வீழ்த்தணும் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது. அந்த ஆயுதமாக ஹிந்தி எதிர்ப்பை இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். சரிங்களா. ரெண்டாவது இதுக்காக தான் பயன்படுத்தினாங்க. அதற்கு பிறகு இப்ப வந்து ஏன் ஹிந்தி எதிர்ப்பை மறுபடியும் பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து திமுக அரசியல்வாதிகள் தான் அதிகமாக தனியார் ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரைவேட் ஸ்கூல்ல இவங்க அதிகமா கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஹிந்தி சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிதான் இவங்க கட்டணம் வசூலிக்கிறாங்க. இந்த தனியார் பள்ளிகள் அடிவாங்கும். ஹிந்தி உள்ள வந்துருச்சு, அரசு பள்ளி மாணவர்களும் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தனியார் பள்ளிகள் அடிவாங்கும். அதே போல நவோதயா பள்ளிகளை மத்திய அரசாங்கம் உள்ள கொண்டு வருவாங்க. நவோதயா பள்ளிகள்ல இலவசமாக கல்வி என்பது கிடைக்கிறது. மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய கேந்திரியா வித்யாலயா அப்புறம் இந்த நவோதயா ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குறைவான கட்டணத்துல மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மத்திய அரசாங்கங்களினுடைய பள்ளிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்மளுடைய இந்த திமுக, அதிமுக போன்ற அரசியல் கட்சிகள், இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தனியார் ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிசினஸ் வந்து பெருசா பாதிப்படையும். அதனால வந்து ஹிந்தி எதிர்ப்பை இப்பவும் பேசுறாங்க. சரிங்களா. சோ தமிழக மக்கள் ஹிந்தி படிக்கிறதுனால இன்னொரு பிளஸும் தமிழக மக்களுக்கு என்ன அப்படின்னா பிரதமர் என்ன பேசுறாருங்கிறத இவங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. டெல்லியில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா பிரதமர் என்ன பேசுறாரு, உள்துறை அமைச்சர் என்ன பேசுறாரு, பிரசிடென்ட் என்ன பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் தமிழக மக்களுக்கு எளிதாக புரிந்து விடும். பாமர மக்களுக்கு அப்படி புரிஞ்சிருச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லா திட்டமும் கொண்டு வராங்க. நல்லது செய்யறது எல்லாமே மத்திய அரசாங்கம் தான். மாநில அரசு வந்து வெறும் ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டுறாங்க அப்படிங்கிற அந்த உண்மை வந்து தமிழக மக்களுக்கு புரிஞ்சிடும். தமிழக மக்கள் விழிப்படைந்து விடுவார்கள். அப்படி தமிழக மக்கள் முழிச்சுக்க கூடாது, அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் திமுகவிற்கு இருக்கிறது.
அதன் காரணமாகவும் இந்த காலத்திலும் இவர்கள் இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து தமிழக மக்களை திசை திருப்பறதுக்காகவும் அவ்வப்போது இந்த ஹிந்தி எதிர்ப்பு நாடகத்தை இவங்க அரங்கேற்றுவாங்க. திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்க மட்டுமே 4 சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்க. அந்த 4 சிபிஎஸ்இ ஸ்கூல்லயுமே ஹிந்தி இருக்கு. தமிழ் பேசுனா ஃபைன், அபராதம் போடுவாங்க. சரிங்களா? ஸ்டாலினோட மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய பள்ளி எல்லாம் வந்து தமிழ் பேசுனா அபராதம் போடுவாங்க. அந்த அளவு இருக்கு. இவர்கள் தமிழுக்கு தொண்டாற்றுகிறார்கள். யாரு? திமுக. தமிழை அழிக்கிறாங்க, அதுதான் உண்மை. சோ தமிழக மக்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்ல. விரைவில் வந்து இந்த திமுகவினுடைய இந்த நாடகத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்து தமிழகத்துல வந்து ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்த்தணும். அது பாஜகவுல முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம். சோ தமிழக மக்களே, இந்த மும்மொழி கொள்கை, இந்த அப்புறம் வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு, இந்த விவகாரத்துல கொஞ்சம் சிந்திங்க. சரியா? திமுக எப்படி நாடகம் ஆடுகிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல ஞானசேகரன் விவகாரத்திலும் குற்றவாளியான ஞானசேகரன் மற்றும் யார் அந்த சார் எல்லாருக்குமே வந்து தண்டனை கிடைக்கணும். அதையும் பாஜக சரிவர கையாட்டு அதை வந்து சரியா பயன்படுத்திக்கணும். எலெக்ஷன் டைம்ல அதை சரியா பயன்படுத்திக்கிறவங்க தான் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம். தமிழக பாஜக இதை நல்லா பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். 2026க்கு பிறகு தமிழகத்தில் ஒரு நல்ல மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.